ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் சரவணபவ ஓம். தமிழ் கடவுள்களில் எவ்வளவோ கடவுள்கள் இருந்தாலும் முருகன் மட்டும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு தனித்துவமான இடம் இருக்கும். முருகன் தான் பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான ஆண்மகன் அப்படின்னு சொல்லி முருகனை ஏன் ஒரு ஆண்மகன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மெல்லாம் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்ததுனால அவங்களுக்கு பிறந்தவங்க. பட் ஆனால் முருகன் பார்த்தீங்கன்னா உண்மைக்கு வெறும் ஒரு ஆணுக்கு மட்டுமே முழுக்க முழுக்க பிறந்தவர். சிவனோட நெற்றிக்கண்ணில் இருந்து அவர் தோன்றனால அவர் தான் உண்மையான ஆண்மகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் யாருக்குமே பயப்படுறது, அந்த ஒரு கொஞ்சம் கூட ஒரு பின்வாங்கி போகிறது, அந்த எந்த ஒரு கொஞ்சம் கூட அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு நினைப்பு அவருக்கு கொஞ்சம் கூட இருக்காது. அவரை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கும் அதே குணம் தான் அப்படியே இருக்கும். முருகனுக்கு பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி விழா அப்படின்னு வருடந்தோறும் எடுப்பாங்க. சூரசம்ஹார விழா திருச்செந்தூரில் நெத்தியில் செந்தூர் வச்சு அசுரனை அழிச்சிருப்பார். ஸோ இந்த 2025 நாளைக்கு திங்கட்கிழமை சூரசம்ஹார விழா நடக்குது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா சிக்கலில் போயிட்டு தன்னோட அந்த ஊரில் அவருக்கு அந்த சூரனை அழிக்கிறதுக்கு உண்டான ஆயுதமாக வேலை அவங்களோட தாய் பராசக்தி கிட்ட இருந்து இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஸோ இன்னைக்கு முருகன் அவங்க அம்மா கிட்ட இருந்து வேல் வாங்கினால இன்னைக்கு கொண்டாடுவாங்க. நாளைக்கு இதே சூரசம்ஹாரம் நடக்கும். இந்த 6 நாட்கள் நீங்கள் விரதம் இல்லைனாலும் நாளைக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு நாள் முருகன் சூரன் அழிக்கக்கூடிய அந்த ஒரு நாள் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சூரசம்ஹாரம் ஈவினிங் தான் நடக்கும். அதடிக்கு யாரும் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடாம விரதம் இருந்துட்டு ஈவினிங்க்கு அப்புறம் அவங்களோட குளிச்சுட்டு சூரசம்ஹாரம் முடிச்சு குளிச்சதுக்கப்புறம் முருகனை கும்பிட்டுட்டு நீங்கள் உங்களோட விரதத்தை முடிச்சுக்கணும். இதுவரை விரதம் இருக்கலனாலும் நாளைக்கு விரதம் இருந்து பாருங்கள். இது மேபி இதுவரை உங்களுக்கு எதுவுமே நடக்காத ஒரு சில அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு ஒரு நாள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே விரதம் இருங்க, கந்த சஷ்டி விரதம் இருங்க. ஈவினிங் சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறம் குளிச்சுட்டு முருகனை கும்பிட்டுட்டு உங்கள் விரதத்தை முடிச்சுக்கோங்க. நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்களோ, நீங்கள் நினச்சதும் கிடைக்கும், உங்களுக்கு நினைக்காததும் கிடைக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த முருகன் அருளால் கிடைக்கும். ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் சரவணபவ ஓம்.